Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் என்னன்றதை பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு நிலவுக்கான நாள். இந்த முழு நிலவுக்கான நாளில் நம்ம பண்ணுற பூஜைகள் எல்லாமே ரொம்ப நல்ல பலனை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, சித்ரா பௌர்ணமியில் எல்லா கோவில்களையும் நல்ல விசேஷம் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவில்கள், அதுக்கப்புறம் முருகர் கோவில்கள்லாம் பாலாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சித்ரகுப்தனுக்கு இன்று ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்ரகுப்தன் கோவிலில் ரொம்ப விசேஷமாக இதை கொண்டாடுவாங்க. சித்ரா பௌர்ணமியை தொடர்ந்து வர பௌர்ணமிகளில் விரதம் இருக்கிறது நல்லதுன்னுவாங்க. அதனால சித்ரா பௌர்ணமி முதல் பௌர்ணமி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறவங்க இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 நெய்வேத்தியம் நான் இங்கே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த 4 நெய்வேத்தியத்தில் நீங்கள் எதை வேணாலும் சாமிக்கு படைக்கலாம். இதில் தயிர் இன்னைக்கு நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் எருமைப்பால் தயிரை தான் சேர்த்துக்கணும். பசும்பால் தயிர் சேர்க்கக்கூடாது. ஏன்னா சித்ரகுப்தன் பசுவோட மடியில் பிறந்ததா சொல்லுவாங்க. அதனால அன்னைக்கு நம்ம எந்த ஒரு பால் உணவையும் சேர்த்துக்கக்கூடாது, பசும்பால் உணவுன்னு சொல்லுவாங்க. அதனால எருமைப்பால் இன்னைக்கு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தனுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால நம்மளுடைய பாவங்களை அவர் குறைச்சி சொல்லுவார். அப்படின்றதுனால நம்ம செய்கிற பாவங்களையும் நம்ம செய்கிற புண்ணியங்களையும் அவர்கிட்ட நம்ம என்னுடைய பாவங்களை கடுகளவு குறைச்சிக்கோங்க, மலையளவு நான் செய்கிற புண்ணியத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வேண்டிக்கலாம். அதனால அவர் அதிதேவதை பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு. கேதுவுடைய தானியம்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு. இந்த கொள்ளை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு வடை செய்யலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம உப்பு இல்லாத பலகாரம் தான் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டு பெண்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் லெமன் சாதமும், அதுக்கப்புறம் எருமைப்பாலில் செஞ்ச தயிர் சாதமும், அப்புறமா கொஞ்சோண்டு சர்க்கரை சாதமும் நான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன். இது சர்க்கரை பொங்கல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உள்ள ஒரு நைட் முழுக்க ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெள்ளரிக்காய், மாதுளைப்பழம், திராட்சை, இஞ்சி, பச்சை மிளகா, எலுமிச்சைப்பழம், முந்திரி, திராட்சை, சர்க்கரை, ஏலக்காய், வேர்க்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகுளுந்து, பெருங்காயத்தூள், தயிர், கேசரி பவுடர், மஞ்சள் தூள். தயிர் மட்டும் எருமைப்பால் தயிர் எடுத்திருக்கேன். நான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உப்பு இல்லாத உணவை சாப்பிட்ணும் அப்படின்றதுனால இங்கே நான் உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பௌர்ணமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் ஈவினிங் நிலாவை பார்த்துட்டு விளக்கேற்றி நீங்கள் பால் அல்லது பாயாசம் இந்த மாதிரி கூட செஞ்சு வைக்கலாம். இன்றைக்கி பசும்பால் சேர்த்துக்கக்கூடாது. அதனால் நீங்கள் எருமைப்பால் கிடச்சா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாசிப்பயிறு பாயாசம் கூட செஞ்சு வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொள்ளை நான் நைட்டு முழுக்க ஊற வச்சு இப்போ அரைச்சிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். கொள்ளு உடம்புக்கும் நல்லது. இன்றைக்கி நம்ம செஞ்சு வைக்கிறது இன்னும் விசேஷம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வடையாக தட்டி போட்டுடலாம். இது நீங்கள் கடலைப்பருப்பு மாவில் செய்கிற வடை மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு வடையை விட இது ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் நிலாவை பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். கிராம சைட்லலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியில் நிலா வெளிச்சத்தில் சாப்பிடுவாங்க. இது இந்த நிலா வெளிச்சம் நம்மளுடைய உடம்புல படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விழாவே கொண்டாடுறாங்க. நம்ம சித்ரகுப்தன் பூஜையில் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு வடை, அதுக்கப்புறம் ஒரு நோட்டு, அதுக்கப்புறம் ஒரு புது பேனா,
இதெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்றது கூட நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஏதாவது ஒரு தானம் பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து முன்னோர் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளோட வீட்டில் இறந்தவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நம்ம நினச்சி இன்றைக்கி நம்ம செய்கிற பூஜை வந்து நமக்கு நிறைய பலன்களை தரும். இப்போ நம்மளுடைய கொள்ளு வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து லெமன் சாதம் பண்ணிடலாம். இதுக்காக நான் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகுளுந்து, வேர்க்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி சேர்க்கணுன்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். அடுத்தது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. ஒரு லெமனை வந்து நம்ம பிழிஞ்சிடலாம். இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பிழிஞ்சு விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாதம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இது வந்து நம்ம ரொம்ப நேரம் சுடுபடுத்த தேவையில்லை. அதனால வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் கலந்துட்டேன். இப்போ அடுத்தது கடாய் வச்சு ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ வெள்ளரிக்காய், அடுத்தது மாதுளைப்பழம், அப்புறம் திராட்சை சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். தயிரை வந்து இதோட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க. இந்த சூட்லேயே வந்து அந்த எல்லாமே வந்து நல்லா கலந்துரும். இப்போ சாதம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. தயிர் சாதம்ன்றதுனால இது நல்லா குழைவாக நீங்கள் வேக வச்சாலும் சரி, இல்லை வந்து சாதம் மொத்தமாக வடித்து வச்சுட்டு கொஞ்சம் இதை வந்து மசிச்சுட்டு கூட நீங்கள் லெமன் சாதத்துக்கு தனியாக எடுத்துக்கோங்க. தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இது வந்து எருமை பால். இது ரொம்ப நேரம் காஞ்சதுன்னா உங்களுக்கு மஞ்சளாக இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் காய வச்சது, அதனால் வெள்ளையாக இருக்குது. அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமே உங்களுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக சர்க்கரை சாதம் செஞ்சிடலாம். இதுக்கு கடாய் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்தது திராட்சை சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து செவந்த பின்னாடி இப்போ 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ சர்க்கரை கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம கலந்துடலாம். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்க வேணான்னா நீங்கள் சேர்க்காதீங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 கப் சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து நீங்கள் மசிச்சா மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்த பின்னாடி கொஞ்சம் கல்கண்டை வந்து இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கல்கண்டு சர்க்கரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நீங்கள் வந்து பருப்பு பாயாசம் செய்யலாம், அல்லது வந்து சர்க்கரை பொங்கல் கூட செஞ்சு வைக்கலாம். சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யணுன்னு நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பூ, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, அப்புறம் மாம்பழம் இதெல்லாம் வச்சு கும்பிட்றது ரொம்ப நல்லது. நம்மளுடைய
நம்மளுடைய நெய்வேத்தியம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து சாமிக்கு படைச்சிடலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாங்க. நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் சேனல்லையும் உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரில் நடந்த லட்சதீப திருவிழாவுடைய வீடியோவை தான் உங்களுக்காக இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.